சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்போ எல்லாருமே டிக்கெட் டு ஃபைனலு அந்த ரவுண்டுக்கு போயிட்டுருக்காங்க. சுஷாந்திகா ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா, அடுத்தது யாரு செலக்ட் பண்ண போறா? நம்ப பவித்ராவா? இல்ல நம்ப சபேசனா? செந்தமிழனா? இனியாவா? இப்படிங்கிற மாரி பயங்கரமா போயிட்டுருக்கு. இதுல ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. பவித்ரா இல்ல சபேசன் 2 பேர்ல ஒரு ஆள் தான் போப்போறதா நெறைய பேர் சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சபேசன் தான் உள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செய்திகள் இணையத்தில வெளியாகிட்டு இருக்கு. ஆனா, இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த முறை ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல எல்லாருமே பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க அந்த ரவுண்ட்ல. ஜட்ஜஸால யார உள்ள கொண்டு போறதுன்னு அவங்களாலேயே கன்ஃப்யூஸ் ஆயிடுற அளவுக்கு எல்லாருமே நல்ல ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததுனால, ஜட்ஜே சொல்லிட்டாங்க, "இந்த முறை எங்களால செலக்ட் பண்ண முடியல. நாங்க அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ரவுண்ட்ல கண்டிப்பா அடுத்த யாரு உள்ள போறதான்னு செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஜட்ஜஸ் ஒரு வழியா நழுவிக்கிட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த வாரம் நடக்க போற ரவுண்ட்ல யாரு உள்ள போப்போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில இப்போ ஒரு முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது இவங்கள டைரக்ட் ஃபைனலுக்கே கொண்டு போலாம். அந்த அளவுக்கு திறமை இருக்குப்பா அப்படின்னு வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் நம்ம ஸ்ரீனிவாஸ்கிட்டயும், மற்ற நடுவர்கள்ட்டயும் பேசியிருக்காராம். இவங்களுக்கெல்லாம் எதுக்காகப்பா நீ வந்து வாரம் வாரம் காம்படிஷன் வச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு பாடுறத பாருப்பா, இந்த பையன் பாடுறத பாருப்பா அப்படிங்கிற மாரி அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜும், அது போக வெளியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில பாடகர்களும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம சபேசனுக்கு தான். ஸோ சபேசனுடைய குரல் வளம் அப்படிங்கிறது அவ்ளோ அழகா இருக்கு. அவ்ளோ நேர்த்தியா பாடுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு பையன நானும் ஆரம்பத்துலருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன நீங்க இந்த டிக்கெட் டூ ஃபைனல் ரவுண்ட்ல முதல் ஆளா செலக்ட் பண்ணாதது பெரிய தப்பு தான். அது போக இன்னமும் அவனுக்கான அந்த மரியாதைய நீங்க பண்ணாம அவன காத்திருக்க வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் நீ அவன செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போ. முடிஞ்சா அவன டைரக்ட் ஃபைனலுக்கே கொண்டு போலாம்ப்பா. அந்த அளவுக்கு திறமை இருக்குப்பா அவனுக்கு. அப்படிங்கிற மாரி சபேசனுக்கு இப்போ ஆதரவுகள் வந்து குமிஞ்ச வண்ணம் இருக்காம். இத வச்சு பார்க்கும்போது ஸ்ரீனிவாஸ் கண்டிப்பா வேற வழியே இல்லாம இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ல சும்மா பேச்சுக்கு அந்த ரவுண்ட் நடத்திட்டு, அந்த ரவுண்ட் மூலியமா நம்ம சபேசன டைரக்ட் ஃபைனலுக்கே கொண்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. உண்மையிலேயே சபேசன் ஃபைனலிஸ்ட்க்கு போறதுக்கான நல்ல ஒரு குவாலிட்டியான பர்சன் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஃபைனலிஸ்ட்க்கு போனா சபேசனுக்கு எந்த அளவுக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கும், அவருடைய இந்த திறமைக்கும் நல்ல ஒரு பரிசா அமையும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல ஃபைனலுக்கு வேற யாரு போனா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.